குமார் சார், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டியது? கூட்டாட்சிங்கிறது வரவேற்கத்தக்கது அப்படின்னு சபாலஜி சொல்கிறாங்க, அரசியல் விமர்சகர்கள் உங்களைப் போல இருக்கக்கூடிய விமர்சகர்கள்லாம் சொல்கிறார்கள். எல்லாரும் வந்து ஒரு வரவேற்கத்தக்கதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய சவால்களும் அதில் இல்லாமல் இல்லை, எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல்களும் இதில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நீங்கள் எப்படி அனுமானிக்கிறீங்க? திரு வாஜ்பாய் அவர்கள் 13 கட்சி கூட்டணியில் 5 வருஷம் ஃபுல் டேர்மை கம்ப்ளீட் பண்ணாங்க, ஒரு பிரச்சனை இல்லாமல். அதுக்கு மெச்சூரிட்டியும் செயல்பாடும் தான் அதில் மிளிர்ந்தது. ஓகே, அதை அந்த முறையை இவர் ஃபாலோ பண்ணணும். பண்ணினார்னா இவருக்கு பிரச்சனை ஒன்றும் இருக்காது. ரெண்டாவது, நான் இதில் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்று சொன்னால், திமுக அரசுக்கு எதிரான பிரச்சாரத்தை பண்ணிவிட்டு திமுகவுக்கு எதிராக தான் நேரடியாக எதிர்த்தது திமுகவை தான். எதிர்த்து விட்டு இப்போ அதே திமுக ஆட்சி தான் இப்போ நடக்கிறது. கிட்டத்தட்ட 99% அதே தான். ஒன்றிய அரசுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் நீட் வேண்டாங்கிறது எல்லா விஷயத்துலேயும் அவர் பேசினது இப்போ நடக்கிறது எல்லாமே ஒன்று. அது வந்து திமுகவை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. விஜய் அவர்களுடைய ஆட்சி இல்லை, விஜய் ஆட்சி இல்லை, இது திமுகவுடைய ஆட்சி தான். திமுகவுடைய ஆட்சி, தலைவர் வேறு, உதயநிதி இல்லை, ஸ்டாலின் இல்லையே தவிர திரு விஜய் இருக்கார். அவருடைய கேபினெட் 31 புது அமைச்சர்கள், 33 புது அமைச்சர்கள் இருக்காங்க. செங்கோட்டையனை தவிர பாக்கி எல்லாருமே புதுசு, சிஎம் உட்பட ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்காங்களே தவிர செயல்பாடு. ஏன்னா இவங்க கட்டமைப்பே அஞ்சலை அம்மையார், இன்னொருத்தரை சொல்கிறேன், இன்னொருத்தரை நேரடியாக சொல்லாமல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு யாரும் சொன்னார்? பெரியார். அவரை தான் இவரும் தலைவராக வச்சுருக்கார். அது வந்து எவ்வளவு டேஞ்சரஸ் வேர்டுங்கிறது மக்களுக்கு தெரியும். அது முதல்ல அவருக்காக தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியாது. பட் அது ஒன்று இருக்குது. அதை தாண்டி பல விஷயம் சொல்லியிருக்கிறாருங்கிறது நம்ம எடுத்துக்கல. சொல்லியிருக்காருன்னா சில விஷயங்களை பேசினா இதெல்லாம் பேசக்கூடிய வார்த்தையா? இது இன்னைக்கு கலாச்சாரத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு சார் இன்னைக்கு சூழல். ஆகையினால அதனால தான் நான் இது எதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, இதனாலாகவே இதை திமுக ஆட்சி என்று நான் சொல்லுகிறேன். ஓகே, நாளைக்கு டெல்லி போகிறார், டெல்லியில் போய் பார்ப்பார், அவங்களாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. இவர் கேட்க ஒன்றிய அரசுங்கிற திமுக வச்சது, கருணாநிதி பண்ணலை. அதை அப்பப்போ சொல்லுவார், விட்டுருவார் கிண்டலுக்கு. ஆனால் நிரந்தரமாக நான் பேர் வைக்கிறேன்னு சொல்லி வச்சது திரு மு க ஸ்டாலின். ஒன்றிய அரசுகிட்ட தான் எதுக்கு எடுத்தாலும் போய் நம்ம நிற்கிறோம். ஒன்றிய அரசுகிட்ட தான் நாங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கேட்குறோம். இந்தியாவை நம்ம மதிக்கணும், இந்திய அரசை நம்ம மதிக்கணும். முதல்ல நமக்கு 1000 இருக்கலாம், வித்தியாசங்கள் இருக்கலாம். எனக்கு புரியல சார், ஒன்றிய அரசு மதிக்காமல் இல்லை, அது ஏன் மத்திய அரசு தானே இருந்தது இவ்வளவு நாளும். இல்லை, அது ஓகே, இல்லை அது சொல்லி எதுக்கு ஏன் மாற்றினீங்கன்னு ஏன் மாற்றினீங்க? நீங்கள் எதுக்கு அதை ஃபாலோ பண்ணுறீங்க? என் கேள்வி அதான். இந்திய பேரரசு உலகத்தில் முதல் 1ஆம் நம்பர் ஜனநாயக நாடு, அதிகப்படியான பாப்புலேஷன் உள்ள நாடு, உலக மொத்த மக்கள் தொகையில் 5ல் 1 பங்கு மக்கள் வாழக்கூடிய நாடு. அதில் அந்த நாட்டினுடைய கௌரவமாக இருக்கக்கூடியது மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு இருந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இப்போ எல்லாத்துலேயும் நம்ம பயன்படுத்துகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸாக தான் பயன்படுத்தும். ஒன்றிய ஆஃபீஸுன்னு யாராவது சொல்லலை. இவங்க தான் அதை ட்விஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தணுங்கிறத திமுக பண்ணுச்சு. கௌரவ குறைச்சல் என்ன இருக்கு? நீங்க பாக்குற விதம் சார், இப்போ தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாடு அரசுன்னு சொல்றோம் இல்லையா, சட்டமன்றங்களின் தலைமைன்னு சொன்னா ஒத்துக்கிடுங்களா? அதான் சரியான அர்த்தம், அதுக்கு சரியான வேர்டு அதானே. தமிழ்நாட்டு சட்டமன்றங்களின் தலைமை அலுவலகம்னு சொன்னா நீங்க சரின்னு ஒத்துக்கிடுங்களா? அது ஏன்னு கேட்பீங்கல்ல, ஏன்னு கேட்பீங்களா? அதே போலதான் அதற்கு கௌரவம் இருக்கக்கூடாது. சிஸ்டம் இவங்களும் ஃபாலோ பண்றாங்க, இவரும் ஃபாலோ பண்றாரு. அது என்னன்னு இவருக்கு புரிஞ்சுதா புரியாதுன்னு தெரியல. அவர் கூட இருக்கிற சில 2ஆம் கட்ட தலைவர்கள் திராவிட பாரம்பரியத்தில் ஊர்னவங்களா இருக்கலாம், என்னவோ தெரியாது எனக்கு. ஆனால் அது மத்திய அரசுகிட்ட இவர் மூக்க சுளிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். நீட் வேண்டாம், அதையே ஃபாலோ பண்றாரு. இப்போ யோசிச்சு ஃபாலோ பண்ணுறாரா யோசிக்காம தெரியல. என்ன சிஐஎம் அவர் எதிர்த்து தான் பேசினார். இப்போ பண்ணதை எஸ்ஐஆர் அவர் எதிர்த்து பேசியிருக்காரு. இதெல்லாமே மாற்றி அமைக்கணும். இதை மாற்றி அமைச்சா முரண்பாடு இல்லாமல் இருக்கும். மாற்றி அமைச்சா புரியல. இல்லை, அந்த கொள்கையை கைவிடணும். மத்திய அரசுக்கு எதிரான போர்க்குடல் தூக்குறதுங்கிறது திமுக அதை செய்து தான் இப்போ இந்த நிலைமைக்கு ஆயிருக்கு. மாநில அரசுக்கு எப்படி சார் அது சரியானதாக இருக்கும்னு அவங்க ஒரு கணக்கு வச்சு எஸ்ஐஆர் வேண்டாம்னது இப்போ எஸ்ஐஆரால் தான் இவரே ஜெயிச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் 1,04,000 ஓட்டு குளத்தூர் தொகுதியில் போன தடவை அது ஓட்டு ஜாஸ்தியாக இந்த மாதிரி ஓட்டுகள் போலாம் இருக்கிறது. இப்போ டெலிட் ஆகி போச்சு. 1,04,000 ஓட்டு டெலிட் ஆனதுனால தான் இப்போ போன தடவை தோற்று. இன்னைக்கு சைத துரைசாமி அவர்கள் இன்னைக்கு ஒரு கேஸை திருப்ப எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் இதை எது சரி எது தப்புன்னு சுயமாக சிந்திச்சு அவர் முடிவு எடுக்கணும். அவருக்கு பின்னால் இருக்கிறது பூரா திராவிட ஜூஸை குடித்தவங்க தான் இருக்காங்க. திராவிட ஜூஸுங்கிறது நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு 52லேருந்து
இந்த பாருங்க 52லேருந்து அவங்க சொல்கிற வாதம் என்ன, வாங்க பங்கு வைங்க, கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்க, எங்களோட இருங்க, மிச்சர் சாப்பிடுங்க, அல்வா சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க, காரில் போங்க வாங்க. ஆனால் அதிகாரத்தில் மட்டும் உங்களுக்கு பங்கு இல்லை. அது ஒரு பெரிய ஒரு கடந்த தேர்தலுக்கு முந்தைய வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிருக்கு இப்போ கடைசியில்? இப்போ என்ன ஆயிருக்கு? இவர் வந்தார், நேற்று தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் 2.5 வருஷத்துக்கு முன்னால் கட்சி ஆரம்பித்தார், ஜெயித்தார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னாரு, இப்போ கொடுத்துருக்காரு. இது ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஆனால் இந்த ஊழல்களை சமாளிப்பது, இந்த ஊழல்கள் இதில் என்ன நடக்குது, ஊழல்களை சமாளிப்பது அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஊழல்களை சமாளிப்பு ஒரு 50% சமாளித்தாலும் கூட போதும். 50% சமாளித்தாலும் அதுக்காக நான் சில செயல் திட்டங்களெல்லாம் அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன், சில கடிதங்கள்லாம் நான் அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லா ஆஃபீஸில் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், அங்கே வந்து கம்ப்ளைண்ட் பாக்ஸ் வைங்க. அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸை வீக்லி இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்க இதெல்லாம் ஈஸி, ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஈஸி. அவங்களுக்கு ஒரு பயம் வரும், அது புரிஞ்சுக்கலாம். அதை தவிர இந்த பாயிண்ட சொல்லிடுறேன், இந்த பாயிண்ட் முடிஞ்ச பிறகு சொல்லுங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன்னா, அவர்களை வந்து ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி ஓத்து எடுத்தாங்கல்ல, பதவி பிரமாணம் எடுக்க என்னெல்லாம் எடுத்தாங்க, இதை மாதிரி செயல்பட்டு அவங்க தப்பு பண்ண முடியுமா? ஆகையினால அரசாங்க அலுவலகங்களில் காலையில் 10 மணிக்கு ரோல் கால், அதை காலையில் நம்ம ஸ்கூலில் படிப்போம்ல, அதை போல் இந்த பதவி பிரமாணத்தை அங்கே படித்தா அவங்க மனசில் அது அன்றைக்கி 24 வருஷம் சார்ஜ் இருக்கும். எதையும் சட்டவிரோதமாக எதையும் செய்யக்கூடாது, எதையும் பேசக்கூடாது, உண்மைக்கும் சத்தியத்துக்கும் ஒரு வலு வந்துடும். நிர்வாக செய்யறதுல நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்யணும். என்ன கேட்குறேன், இங்கே கேள்வி என்ன வருதுன்னா, பல கட்சிகளை ஒன்றிணைக்கின்ற போது ஏற்படக்கூடிய சிக்கல் என்ன இருக்குங்கிறது தான் இப்போ கேள்வி. இப்போ திரு இதயத்துல்லா அவர்கள் சொன்னாங்க, நம்ம பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் வந்து ஒருமிச்ச கருத்தோட வேலை செய்ய வைக்கலாம், அப்போ அது பிரச்சனை இல்லை அப்படின்னு. நீங்களே என்ன சொன்னீங்க, எல்லாரும் திராவிட பின்புலத்தில் இருக்கிறாங்க, அவர்கள் வந்து இதில் இருக்க ஒருமித்த கருத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்படியானால் ஒரு துறை இருக்கக்கூடிய ஒரு சிலர் அல்லது ஒரு அமைச்சரே அதில் ஒரு தவறு செய்ய நேர்கின்ற போது அது ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் ஏற்படுமா? அங்கே என்ன, இப்போ நாங்கள் கூட்டணி வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு சூழலை நோக்கி யாராவது ஒரு கட்சி நகர்த்தினா அது ஆட்சிக்கான சிக்கல் இருக்குமா இருக்காதா? ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் நுழைய முடியும்னு ஒரு பழமொழி இருக்குது. அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல் எந்த தப்பும் நடக்க முடியாது. ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் இல்லைன்னா கூட பிடிச்சிடுவாங்க. தாசில்தார், கலெக்டர் எல்லாரும் பிடிப்பாங்க. அங்கே 1008 செக்கிங் இருக்குது. இதையெல்லாம் அவங்க ரிலாக்ஸ் பண்ணி தான் லஞ்சத்துக்கு வழிவிடுறாங்க, லஞ்சம் வாங்கப்படுது, கொடுக்கப்படுது. மற்றபடி அரசாங்க அதிகாரிகளை கண்ணில் மண்ணை தூக்கிட்டு எடுத்துடலாங்கிறது நடக்காத 200% உலகம் புறம் இது எடுக்கவே முடியாது. அவங்க ஒத்துழைச்சா தான் பண்ண முடியும். இப்போ விஜய் இருக்கார், 9 மினிஸ்டர் அவங்களோட முதல்ல போட்டார். இப்போ இன்றைக்கி இப்போ விரிவாக்கம் பண்ணியிருக்கிறார். எல்லா சீஃப் செக்ரட்டரியோட ஒரு கோஆர்டினேஷன் பண்ணிக்கணும். எல்லாத்தோடையும் எந்த தீர்மானம் எந்த முடியும், ஏன்னா இவங்க எல்லாம் புதுசு, இவங்களுக்கு அனுபவம் கிடையாது, இவங்களுக்கு தெரியாமல் கூட பண்ண முடியும். அதனால் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சீஃப் செக்ரட்டரி ரேங்கில் ஹோம் செக்ரட்டரி மாதிரி அதில் ஒரு குழுவை போட்டு அதை பரிசீலனை பண்ணினாங்கன்னா சரி பண்ண முடியும். அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட முடியும். ஏன்னா எல்லா திட்டங்களும் நீங்கள் அந்த காலத்தில் வெள்ளக்காரன் காலத்துலேருந்து ஆளுநர்கள், கவர்னர் அவங்கெல்லாம் படித்தவங்க, அவங்க தான் திட்டங்கள் வகுக்கிறது, செயல்படுவங்க கொடுக்கறது எல்லாமே அவங்க தான். இவங்க பாலிசியை மட்டும் பேசலாம், பாலிசியாக பேசலாம். இந்த பாலிசி இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இதை செஞ்சால் நமக்கு அரசாங்கத்துக்கு நல்ல பேரா கெட்ட பேரா இதெல்லாம் பாருங்க அப்படின்னு கேட்டு கைட் பண்ணணுமே தவிர பாக்கி அதிகாரிகள் எல்லாத்தையும் செய்வாங்க. திராவிட எம்பையர் இஸ் டெமாலிஸ்ட். ஏன்னா திராவிடம்ங்கிறது நம்ம சங்க காலத்துலேருந்து பார்த்துருக்கோம். அதனுடைய பெருமையை மெருகூட்டுறதுக்கு பதிலாக அதை சொல்லி ஃப்ராடு பண்ணி கொள்ளையடித்து காலி பண்ணிட்டாங்க நாட்டை. மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியை வாங்கிட்டாங்க. இல்லைன்னா விஜய் வந்து சினிமா நடிகருங்கிறதுக்காக மட்டும் ஜெயிக்கலை, அவர் ஊழலை எடுத்ததுனால தான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரே ஸ்ட்ரோக்கில் வந்து 15 வருஷம் ஆட்சி செய்தார். அண்ணாமலைக்கு இங்கே பேர் என்னதுனால ஊழலை கையில் எடுத்து பேசுனதுனால தான் அண்ணாமலையை ஒரு ஹீரோவாக இப்போவும் பார்த்துட்டு இருக்காங்க. கட்சியில் அவருக்கு பின்னாடி இருக்கலாம், ஆனால் பார்த்துட்டு இருக்காங்க. ஊழல் மக்களை அரித்து திங்கிறது, அதுக்கு எதிரான ஸ்டாண்டை எடுத்ததுனால அவர் ஆரம்பித்த காலத்திலேருந்து நான் அவருக்கு ஊக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எல்லா தொலைக்காட்சியிலும் நான் பேசியிருக்கிறேன். ஆகையினால அது எடுத்தார். இப்போ எடுத்ததுனால இப்போ என்ன ஆக போகுது அதுதான் கேள்வி. இப்போது அதிமுக ஆல்ரெடி டெமாலிஸ்ட். இனிமேல் அது தேருங்கிறதுல எனக்கு அது வரணும்னு நிறைய பேசியிருக்கேன். எடப்பாடியை திட்டியிருக்கேன், எல்லாரையும் திட்டியிருக்கேன். ஆனால் இனிமேல் அது வருங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. இனிமேல் அது ஆட்சிக்கு வருங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு எவ்வளவு அது எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு அதை விட 10% ஜாஸ்தியாக திமுகவும் வராது. இனிமேல் பிளான் சாங்ஷனுக்கு பணம் கேட்குறாங்கல்ல, இந்த பார்ட்டி ஃபண்டு அதெல்லாம் கட் பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்தால இபிக்கு யூஸ்வலாக போன தடவை விவாதத்தில் நம்ம பேசியிருக்கோம்.
இபியில் உங்களுக்கு ஒரு 3 ஃபேஸ் கனெக்ஷன் வேணும்னா ஒரு 80,000 75,000 கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் வாங்கினாங்கன்னா 5 மடங்கு கொடுக்கணும். அது எழுதப்படாத விதி. அதுக்கு ஒருத்தர் வருவார், அவர் உங்கள் வீட்டுக்கு வருவார், நீங்கள் அவர்கிட்ட எல்லாம் காமிங்க, எத்தனை பாயிண்ட் எல்லாம் பார்ப்பார், அவர் சொல்லுவார் இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிடுவாங்க. அவர் வருவார், பேசுவார், அவர்கிட்ட ஒரு 3.25 லட்ச ரூபா லஞ்சமும் 75,000 அதுக்கு ஃபீஸும் கொடுத்தீங்கன்னா அவரே கட்டி உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து. இதுதான் இப்போ நடைமுறை. அதே போல் இதுக்கு வாட்டர் கனெக்ஷனுக்கு அதே தான், ட்ரைனேஜுங்க அதே, மெட்ரோ வாட்டருங்க அதே தான். இது எல்லாமே சட்டத்துக்கு விரோதமா, நியாயத்துக்கு புறம்பா அரசாங்கம் நிர்வாகம் பண்றதுக்காக நம்மகிட்ட இருந்து வசூல் பண்ணுது. பல மடங்கு வாங்குறாங்க சார், அபிஷியலாவே கேட்டு வாங்கிடுறாங்க. அது வெளிப்படையா நடந்தது திமுக ஆட்சியில. இப்போ ஆகையினால இதெல்லாம் சந்தித்த மக்கள் 5 வருஷ திமுக ஆட்சியோட தோல்விக்கு இதுதான் காரணம். வேற ஒரு காரணம் இல்ல. அதனால நகர்ப்புறங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு காங்கிரஸ் கட்சி கடந்த 5 ஆண்டு காலம் திமுக சார் ஒரு நிமிஷம் நான் முடிச்ச மாதிரி பேசுங்க. ஒரு நிமிஷம் அதாவது பேசுறாங்க அவர் இதயத்துல சார் இல்ல. நகர்ப்புறங்கள்ல நம்ம சிட்டிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல டிராபிக்கே இல்ல, டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கே போலீஸ் கிடையாது. அப்படிதான் இருந்தது. இப்போ கொஞ்சம் தான் வந்திருக்கு, இன்னும் நான் சரியா வரல. அது அவங்க பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். அதே போல இப்போ ஒயின் ஷாப்ல 717 கடை மூடுறதுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அவர் எடுக்காரு. இப்போ மதவாத கட்சி அவருக்கு அவர் செயல்படுறது மற்றவங்க சொல்லி தான் அவர் கேட்டு பேசுறாரே தவிர ஐயுஎம்எல்ஏ சேர்த்துட்டு எப்படி மதவாதத்தை எதுக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்தியாவில் முதல்ல ஆரம்பிச்ச கட்சியே அதுதான். இப்போ இருக்கக்கூடிய சூழல் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் ஒரு மாயையில தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு விஜய். இப்போ அவரு தான் போக கத்துக்குவார். இப்போ நாளைக்கு டெல்லிக்கு போறாருல, அவங்க ஒரு கருத்தை இவங்க எப்படி உரையாடுவாங்க, மணிக்கணக்கில் பேசுவாங்க. அப்போ எதுக்கு நீங்க ஒன்றிய அரசு நீங்களும் ஏன் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு அவங்க கேட்பாங்க. இவர் அதுக்கு பதில் கொடுப்பாரு, என்ன கொடுக்க போறான்னு தெரியாது. ஏன் நீட்டை எதுக்குறீங்கன்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்மூத்தான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை மத்திய அரசோட தான் எல்லா முதலமைச்சரும் வைத்திருக்கிறார்கள். அண்ணா உட்பட, காமராஜராவது காங்கிரஸ் ஆட்சின்னு விட்டுருங்க, எம்ஜிஆர் உட்பட. எம்ஜிஆரை விட ஒரு சூப்பர் பவர் மேன் இது வரைக்கும் அரசியல் தமிழ்நாட்டில் வரல. அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க பத்திரிகை நான் வச்சிருக்கேன், பத்திரிகையில் இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? மத்திய அரசை பகைத்து கொண்டு எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. யாருக்கு பகை உணர்வெல்லாம் இல்லையே. இதெல்லாம் தேவையில்லாம ஒன்றிய அரசு ஏன் சார் சொல்லணும்? நீங்க வார்த்தைகளில் பிடித்துக் கொண்டு நிக்க, வார்த்தைகள் மோசமான வார்த்தை. ஒரு சார் நீங்க ஒரு நெறியாளர், ஒரு பத்திரிகையாளர்னு நான் சொல்றேன்னு வைங்க. இல்ல ஒரு நிமிஷம், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நீங்க ஒரு நெறியாளர், ஹேங்கர்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். நான் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசுறேன் நான் சொன்னேன்னா ரெண்டும் நீங்க கிளைம் பண்ணலாம். யாராவது 3வது ஆள் நீ என்ன சொன்ன தப்பு இல்லையா, பத்திரிகையாளர் தானே அவரு அப்படின்னு பேசலாம். அந்த வித்தியாசம் இருக்கிறது. ஏற்கனவே வழக்கமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீஸ்னு பேசிட்டு இருக்கோம். வேணும்னு இல்ல, இதெல்லாம் அரசு, இதெல்லாம் ஒரு சைக்காலஜி. இந்த சிக்கல்கள் வந்து முதலமைச்சருக்கு இருக்கு சார். ஒரே ஒரு செய்தி, காங்கிரஸ்காரர் இல்ல சார், அவர் இல்ல. இருங்க நான் முடிச்சிட்டேன், நீங்க பேசுங்க. அதனால இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு எதிர்த்து தான் அரசியல் பண்ணணும்னு திமுக பண்ணி தான் இப்போ இடுப்பு ஒடிஞ்சு கிடக்குது. அது இப்போ எந்திரிச்சு நிற்க முடியாது. புத்தூர் கட்டலாம் போடவே முடியாது திமுகவுக்கு. நான் எழுதி தரேன் சார், சத்தியப்பிரமாணம் பண்ணி சொல்கிறேன். அவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்க தமிழக மக்களுக்கு. ஒரு கான்செப்டை சொல்லி நாங்கள் திராவிடர்கள், நாங்கள் அது இந்தி வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம்னு பேசி எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சு வர வைக்க வச்சிருக்காங்க. அதனால தான் மக்கள் தண்டிச்சிருக்காங்க சார்.